ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே போகிறோன்னா இன்றைக்கி பொட்டானிக்கல் கார்டன், அதாவது ரொமேனியாவில் யாஷ்டில் இருக்க பொட்டானிக்கல் கார்டன் போகிறோம். அங்கே இன்றைக்கி லூயிஸாவை மீட் பண்ண போகிறோம். அது என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம கார்டனில் உட்காந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு. டெம்பரேச்சர் என்ன இருக்குன்னா ஒரு 4-5 டிகிரி தான் இருக்கும். சரியான குளிருங்க. இதில் பொட்டானிக்கல் கார்டனில் உட்காந்து பெயிண்ட் பண்ணுறதை நினச்சா பயமாக இருக்குது. ஏன்னா இந்த குளிரில் நார்மல் டெம்பரேச்சரில் உட்காந்து கையை வச்சுக்கிட்டு பெயிண்ட் பண்ணுறது அதுவே கஷ்டம் நம்மளுக்கு. இதில் குளிரில் பெயிண்ட் பண்ணுறதுன்னா நினச்சி பாருங்களேன், கையெல்லாம் நடிக்கும். எப்படி பெயிண்ட் பண்ண போகிறோன்னு தெரியல. அவங்க இந்த ஊரில் இருக்கவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது இந்த குளிர். ஆனால் எங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த குளிரில் உட்காந்து வரைய முடியுமான்னு தெரியல. சரி வாங்க நம்ம போய் அந்த பொட்டானிக்கல் கார்டன்லாம் வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் அவங்க பெயிண்ட் பண்ணுறது நானும் நினைக்கிறேன். நான் பெயிண்ட் பண்ணுறதையும் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நம்ம போகலாம். கிளம்பியாச்சுங்க, வாங்க போகலாம். இல்லடி நீ அந்த நான் அது வரைச்சானா நீ சொன்ன ஸ்பேஸ் லேடர் சொன்னதை நான் அந்த பிளாக் அடிச்சு விட்டேன். ஆனால் மீ முள்ளுன்னு சொல்லி வரைச்ச ஒரு படம் பார்த்துட்டு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ தூரம் பார்த்துட்டு நிஜமாவா அம்மா எதிர்பார்த்துருக்கான். ஆமாம், டயர்டாக தான் இருக்குது, என்னன்னு தெரியல. நேத்தியெல்லாம் சமைச்சு பிரெயின் பவர் யூஸ் பண்ணுறேன்னா படம் வரையும் நல்லா இருக்கும். தலை பின்னாடி கிளிப்பு குத்தலையாமா? அது குத்தலடா. யாருக்கு? தலை குளிச்சேன் நேத்து. அப்புறம் கிளம்பி இருக்க குளிக்கல மட்டுமா? மேக்கப் எல்லாம் பாரு. ஆமா 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 அதனால நல்லா அண்ணா அடுத்தடுத்த மாசம் சூப்பரா இருக்கும். இப்போ வெறும் மொட்டையா நிக்குது. இது ஒரு அழகுதான் இல்ல? இது படம் வரையறதுக்கு குச்சி குச்சியா வரைஞ்சிடலாம்டா, இலையே போடாம. ஆமாடி, அன்னைக்கு ஹைக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல பின்னாடி காட்டுக்குள்ளதான் நானும் அவளும் நடந்துட்டு இருந்தேன். ஏஎஃப் ஏஇ லாக்கா என்னது அப்படின்னா? ஆண்டி அப்புறம் நக்கபாத்ராத்திரிக்கு நாங்கள் எக்லெஸ் திரமிசு சமைச்சிட்டு இருந்தேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், டெய்லி ஐஸ் கேக்கு, டெய்லி கேக்கு இல்லைன்னா ஐயோ கேக்கு இல்லையே. நெதர்லாண்ட்ஸ்ல ஒரு கேக்கு கடை இருந்தது, அங்கெல்லாம் கேக்கு நல்லா போனோம். அதான் அப்புறம் இப்போ அந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்மளுக்கு இன்டலெக்சுவலாக டிஸ்கஸ். ஆமாம், க்ரீனாக இருக்குடா இங்கே. செம க்ரீனாக இருக்கு. ஆமாடி, இந்த இடம் நல்லா சூப்பர். நாங்கள் இந்த மாதிரி பார்க் ஒரு ஹைட்டு மேலே வந்துட்டோம்டா. ஒரு ஹைட்டு மேலே வந்தாச்சு. ஹைட்டுக்கு வந்துட்டோம். பாரு பழத்தை பாரு. ஆமா, நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குமா? நிச்சயமா பே தி டிக்கெட்டா? நோ. இப்போ பூ செடியோட பேர் தான் இருக்கு, பூ இல்லை. எல்லா பக்கமும் இப்படி நட்டு வச்சிருக்காங்க. சீசன் ஸ்டார்ட் ஆகிடணும் கொஞ்ச நாள்ல. பறக்க மாட்டேங்குது. என்னடா பண்ற? நீங்கள் முன்னாடியா பின்னாடியா, நீ உள்ள இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்லடி பிரச்சனை. ஆனா இந்த வழி வந்தா டிக்கெட் வாங்குற இடம் இல்ல, பார்த்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். நான் பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயாச்சும் ஒரு டிக்கெட் வாங்குற இடம் பார்த்தாதானே நம்மளால வாங்க முடியும். இப்படி போகுமா உள்ளால? எந்த இடம் நம்ம இருக்கோம், டிக்கெட் வாங்குற இடம் எங்கே இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா? ஓகே,
இலை வந்துருச்சு. இலையா பூவா? ஊது. ஆ, இந்த படம் தான் நான் வரைக்க போறேன். இந்த படமா? ஆ, பண்ணிட்டேன். ஐயோ, உச்சியில மஞ்சள் பூ. உச்சியில் மஞ்சள் பூ இல்லை, எல்லா இடத்துலையும் மஞ்சள் பூ தான். ஃபுல் மஞ்சள் பூ. டாட் டாட் டாட்டா கம்பி கம்பியாக கோடு போட்டுட்டு எங்கே பார்த்தாலும் பூவை புள்ளி புள்ளியாக வைக்க வேண்டியதுதான். அதுதான் என்னோட என்னோட நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்ட நீ. அது காப்பி அடிக்கும். ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்க. ஒரு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி மைண்ட்ல அடி. மைண்ட்ல. ஓகே ஓகே. காட்டுக்குள்ளேலாம் நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் காட்டுக்குள்ளேலாம் நடந்து போயிட்டுருக்கோம். ட்ரெக்கிங் போயிட்டுருக்க மாதிரி போயிட்டுருக்கோம். இப்போ லூயிஸாவை பார்த்துட்டோம். இப்போ படம் வரைகிறதுக்கு தண்ணி இல்லை எங்கள்கிட்ட. தண்ணியிலேயே என்ன பண்ணுறதுன்னா, வாங்க லேக்கில் போய் தண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுக்கால வழியில் அழைச்சிட்டு எங்களை லேக்குக்கு போகுது பாருங்களேன். முன்னாடி லூயிஸா போயிட்டுருக்கு, நாங்கள் பின்னாடி அது போகிற வழியில் நாங்களும் போயிட்டுருக்கோங்க. லேக்கு தண்ணி தெரிஞ்சிருந்த ஒரு பாட்டில் தண்ணி. I don't want to feel her last. The thing is, my Tamil is maybe like, my Tamil is eவ்வளோ மார்க் கொடுப்பாமா? 80-90 கொடுக்கலாம். So there is also one reason. So I moved to Austria and I was missing talking in my mother tongue. Have you ever felt that before, Priyanka? And I was like so much missing my mother. லேக்குக்கு வந்துட்டோங்க. இந்த இடம் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இன்னும் சம்மரில் நெக்ஸ்ட் மந்த்தெல்லாம் வந்தால் அந்த இடமெல்லாம் க்ரீனாக அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் நாங்கள் இந்த வந்து குளூரில் வந்திருக்கோம். இருந்தாலுமே இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து இன்னும் சம்மரில் வெயில் தாங்க முடியாதுன்னு தெரியல. ஆனால் இது வந்து கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்குது. நாங்கள் நடந்துகிட்டே இருக்கோம், வேர்க்கலை, செம்மையாக இருக்குது. கீழே லேக் இருக்குது, சூப்பரான லேக்கு. நம்ம பார்க்கலாம் அந்த லேக்கை. அழகாக இருக்குது அந்த இடம். அப்படி அம்மா செல்ஃபி எடுப்போமா? Not some of my. So sometimes I get fond of some hobbies, like a hobby. So one time I was just scrolling through my phone and I got and then what I did is I take லேக்கு போயிட்டுருக்கோம். இது ரோடு இருக்குது போல இருக்குது, கார்லாம் கிடக்கு. சார் டாக் வந்துட்டுருக்கு. and instead of shading it on the stem of the coconut tree, I just draw like a ladder and he was making fun of me like it looks like a space ladder and so on. And then I'm like, okay, maybe I'm not good at it, and I stopped it, but he encouraged me a lot. But then I got bored of it. Now I am like more into cocktail because of my it has like the color now, but I don't. நல்லா இருக்கு இந்த இடம், சூப்பராக இருக்குது. காற்று சரியான குளிருங்க அந்த இடம். தண்ணி வேறு இருக்குல்ல, வெட்ட வெளியாக வேறு இருக்குது, அதனால செம குளிருங்க. நீச்சல் அடிச்சு காப்பாத்திர மாட்டேன்.
காற்று சும்மா சில்லுன்னு அடிக்குதுங்க. இதில் உட்காந்து எப்படி படம் வரைய போகிறோம்னு தெரியல. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்குறோம். Okay, do you know what you want to paint? Not really. Tutoring, and I posted on a website, and I forgot about that website, and I thought I think I paid initially for it to be online for a week. Do you think you can put it inside it so it wouldn't? Currently we paint together. I don't mind even. சில்லுன்னு காற்றுங்க, செம்ம குளிர். என்னால் வரையவே முடியல. சரி அப்படின்ட்டு சும்மா மரம் அதெல்லாம் போட்டு ஏதோ வரைஞ்சி முடிச்சிட்டோங்க. லூயிஸா வரைஞ்சிட்ருக்கிறது தாங்க ஸ்னோ ட்ராப்ஸ், அந்த பூங்க அழகாக வரைஞ்சிட்ருக்குது. நான் சும்மா புளி புளியாக வச்சுருக்கேன். லூயிஸா ரொம்ப அழகாக வரைஞ்சிட்ருக்குங்க. இது வச்ச மாதிரி இருக்கு. நான் மரம் ரோடு எல்லாம் வரைஞ்சிருக்கேன். டீயா நொந்து போய் உட்காந்துருக்கு. அதால் வரைய முடியல, குளிர் தாங்க முடியல அதுக்கு. இந்த செடி தாங்க லூயிஸா வரைஞ்சது, ஸ்னோ ட்ராப்ஸ். இது தாங்க ஸ்னோ முடிஞ்சோன்னே பூக்கிற பூவாம். இந்த டோர் வழியாக பார்த்தா ஏதோ கீழே போகிற வழி தெரியுதுங்க. Or finish that Vignesh and her daughter we four went together, and by half an hour we three were super tired. It smelled. Looks like the Pussy dress. Yeah. பெல்ல இது ஃபுல்லாக இதில் இருக்கும்டா இந்தியாவில் இந்த பூ. He says this kind of flowers we can find in India. And the Iturama, is it edible? I think so. Huh? No, I don't. They put them on salad. I don't know. Because last time we went there. There are people who come and take care of cats. So we asked. இது தாங்க என்ட்ரன்ஸ் சைடு. நாங்கள் வந்தது வந்து பேக் சைடு வழியாக வந்தோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ரோடு வழியாக இதுதான் என்ட்ரன்ஸ். இது வழியாக நாங்கள் வெளியில் வந்துட்டோங்க. வந்தோடனே எனக்கு பாப்கார்ன் வேணும்னு கேட்டேன். பாப்கார்ன் வாங்கிட்டுருக்காங்க. வாங்கிட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோங்க. ரோட்டுக்கு வந்தாச்சு. சரியான பசி வந்துடுச்சுங்க. நான் வாங்கி பாப்கார்னை சாப்பிட்டுட்டு அடுத்தது ரெஸ்டாரண்ட் தாங்க போக போகிறோம். ட்ராமுக்காக வெயிட்டிங்க. அப்போ பாருங்களேன், அப்படி ஒரு கலர்ஃபுல்லாக என்னமோ செஸ் போர்டு மாதிரி அது வந்து ஒலாண்டின்னு எழுதியிருக்கிற பார்த்தியாமா? ஒலாண்டினா ரொமேனியன்ல நெதர்லாண்ட்ஸ்னா தான் ஒலாண்டின்னு சொல்கிறான். நெதர்லாண்ட்ஸ் இப்போ நம்மளை ஒவ்வொரு ஊருக்கும் நம்மள ஒரு பேர் வச்சுருப்பால, அந்த மாதிரி நெதர்லாண்ட்ஸ்னா ரொமேனியன்ல ஓலாண்டின்னு தான் சொல்லுவான். ஸோ ஒரு ட்ராமுக்கு ஒரு பேர் போட்டு வச்சிருக்கோம். இந்த ட்ராமோட பேர் ட்ராம் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ். ஆனால் நெதர்லாண்ட்ஸு கூட மங்கல்ல நான் அப்படி பேர் போட்டிருக்கேன். எங்களோட ட்ராம் வந்துருச்சுங்க. நாங்கள் ஏற போகிறோங்க. அதில் நல்ல பெரிய ட்ராமாக தான் இருக்குது. ட்ராமில் தாங்க போயிட்டுருக்கோம். சிட்டி நாங்கள் போகிற வழியில் உள்ள இந்த மெயினான சிட்டியில் தாங்க போயிட்டுருக்கோம். நான் சிட்டியை காட்டுறேன், அப்படியே வேடிக்கை பார்த்துங்க.
இது வந்து ரொமேனியாவில் இருக்கிற யாஷ்ங்கிற ஒரு ஊர் தாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால தான் நான் திருப்பியும் சொல்கிறேன். பாருங்கள், ட்ராம் ஒன்று போகுது. ட்ராம் அடிக்கடி போயிட்டே இருக்குங்க இந்த வழியில். ஒரு பஸ் கூட பார்க்கலங்க, ட்ராம் தான் போயிட்டே இருக்குது. இதுதான் 0 கிலோமீட்டர் ஆஃப் யாஷ். அது சென்டர் ஆஃப் த சிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த இடம் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த இடத்துல நாங்கள் இறங்கிட்டோங்க ட்ராம்லேருந்து. அப்புறம் நாங்கள் சாக்லேட் வாங்குறதுக்காக சாக்லேட் கடைக்கு போகிறோங்க. ரொமேனியாவோட ட்ரெடிஷ்னல் சாக்லேட் விற்கிற இடமாங்க அந்த இடம். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோங்க. Chocolate shop, okay. So they sell them per kilogram. So Per kilogram. You can choose how you want it. And they also have boxes. And they also have like those cute things where they have them in a bouquet, like a flower bouquet. That one from there. So like if you want for someone or and also they have them like that. சாக்லேட் வாங்கிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட் போகிறோங்க. இதுதாங்க ரெஸ்டாரண்ட். ஆனால் வந்து எங்களுக்கு இந்த பக்கம் ஓப்பன் ஆகலை. அதனால நாங்கள் அந்த பக்கம் சுற்றி அங்கேயும் ஓப்பன் ஆகலைங்க. இதுவும் வந்து க்ளோஸ்டு. சரின்னா அதுக்கப்புறம் இன்னொரு சுற்றி அதோட வாசலை தேடிட்டு இருக்கோங்க நாங்கள். முன்னாடியே புக் பண்ணி வச்சாச்சு. இப்போ நாங்கள் சுற்றி வந்து அந்த பக்கம் இருக்குது வாசல் அப்படின்னு சொல்லி லூயிஸா எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்குங்க. பொட்டானிக்கல் கார்டனில் நடந்தே செம்ம டயர்ட் ஆகிட்டோங்க நாங்கள். இல்லை யாரும் இல்லை. இப்போ ஒரு வழியாக ரைட் சைடு வாசல் இருக்குது அப்படின்னு சொன்னிச்சா, அப்பாடா உள்ளே போகிறாங்க. ஓகே, வாங்க போகலாம். செம்மையான ஒரு ரொமேனியன் ஃபுட்டு சாப்பிட போகிறோங்க. ரெஸ்டாரண்ட் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். செம்ம க்ளீனாக ஆனால் சூப்பராக இருக்குங்க. டேபிளில் போய் நாங்கள் உட்காந்துட்டோங்க. ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்டாச்சு. அடுத்தது ஸ்டார்டர். இது செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. Go to another bus because again it's ரொமேனியன் ஃபுட்டில் எப்போவுமே பொலண்டா இருக்குங்க. அதாவது சோள சாதம் அது இருக்குது. அது செம்ம டேஸ்ட்டு தாங்க. அதோடு நாங்கள் வந்து எக்கு, மீட்டு எல்லாம் வச்சு வாங்கியிருக்கோம், சீஸ் எல்லாம். இது வந்து வெஜிடேரியன் ஃபுட்டுங்க லூயிஸாக்கு. செம்ம டேஸ்டான சாப்பாடுங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு, அவ்வளோதான். வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். எதுக்கு சாப்பிட்டுட்டு ஏறிட்டு
இப்படி இருக்காது தெரியலையே. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நான் வரைஞ்ச அந்த ட்ராயிங்கை டேபிளில் வச்சுட்டேங்க. பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.